வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து ஜவ்வரிசி வடாம் எப்படி போடுறதுங்கிறத வந்து அம்மா டீட்டெயிலாக வந்து சொல்ல போறா. இதோட ரெசிபி ஆல்ரெடி ஜெயஸ்ரீஸ் கிச்சன் வெப்சைட்ல இருக்கு. ஸோ அம்மா வந்து இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்து பார்க்கலாம். பண்ணிருக்கீங்க ஜவ்வரிசி 1 கிலோ ஊற வச்சாங்க. ஓவர் நைட் என்ன ஜவ்வரிசி வாங்கணும்? மாவு ஜவ்வரிசி வாங்கணும். ஊற வச்சாச்சு. ஊற வச்சதுல இதை போட்டு கலரணும். குக்கர்ல விசில் விட போறியா? குக்கர்ல வச்சு நம்மளே அடிகனமான பாத்திரத்துல வச்சுட்டு கலரணும். கொதிக்கும் போது கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்திட்டா அடி பிடிக்காது. இப்போ நீ வந்து ஜவ்வரிசியை வந்து தண்ணி கொஞ்சம் விட்டுண்டு அதை வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கா இப்போ. ஸோ இன்னும் அதுக்கப்புறம் அது வேக வேக அம்மா வந்து வெந்நீர் வச்சுருக்கா. அது எவ்வளோ விட்றோங்கிறத நான் பார்த்துட்டு மெஷர்மெண்ட்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி வெந்துட்டே இருக்குது. அம்மா வந்து வெந்நீரை கொஞ்சம் இன்னும் விட்டு கலர போகிறா. 1 டம்ளர் வெந்நீர் விட்டுருக்கா. அது எவ்வளோ நேரம் ஆகும் குக் ஆகிறதுக்கு? ஜவ்வரிசி 10 நிமிஷத்தில் ஆகிடும். எப்படி தெரியும் நம்மளுக்கு அது வந்து கொடுத்துன்னு? கிளாஸ் மாதிரி வருது. ஓகே, அந்த மாவா இருக்கிற ஜவ்வரிசி போய் அப்படியே அந்த கிளாஸ் மாதிரி வந்து இது நல்லா வெந்துட்டு இருக்கு. அவ்வளோதான். நான் மொத்தமாக தண்ணி அளவு என்ன போட்டேங்கிறத டீட்டெயில்டாக வந்து கேப்ஷன்ஸ்லேயும் கொடுக்குறேன். ஸோ இப்போ அம்மா என்ன போட போகிறதுல? பெருங்காயம். போடு. இப்போ வந்து 1 கிலோவுக்கு வந்து அம்மா வந்து 25 பச்சை மிளகாய் எடுத்துட்டு இருக்கா. ஸோ காரம் சரியாக தான் வரும். ஏன்னா நம்ம அப்புறமா மோர்லாம் வேற விடுவோம் அதில். ஸோ உப்பு போட்டு அரைச்சிடலாம். அது கல் உப்பை கையில் அப்படியே எடுத்து போடுறான். ஸோ இங்கே வந்து பச்சை மிளகாயும் உப்பும் இருக்குது. அதை அரைச்சுட்டுலாம் நம்ம தண்ணி விட்டு அரைச்சிக்கலாமாம்மா? கொஞ்சம் இங்கே பார்த்துடலாம். இப்போ இது நல்லா கிளாஸியாக வெந்தாச்சு. ஸோ இப்போ இதில் வந்து பச்சை மிளகா உப்பெல்லாம் அரைச்சி போட்டுட்டு அடுத்து என்ன ப்ரொசீஜருங்கிறத அது விஷயம். இந்த பச்சை மிளகாயும் உப்பையும் அரைச்சதை வந்து அம்மா போடுறோம். நாங்கள் 2 பேட்சாக கலர்றனால பாதியாக இன்னொரு இதுக்கும் போட்டுருக்கோம். நல்லா எல்லாத்தையும் அதோட சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிண்டாச்சு. இப்போ எல்லாம் நல்லா சேர்ந்து வந்துடுது. இதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர்மா இதுக்கு? வந்து கொஞ்சம் மோர் தயிர் எடுத்து நல்லா கடைஞ்சி, தண்ணி ஊற்றாம கடைஞ்சி, புளிக்காத தயிர், புளிச்சதுதான். ஐ மீன் ரொம்ப புளிக்காம ஓரளவுக்கு எடுத்து கடைஞ்சி இது ஆறுற பிறகு இதில் விடணும். எதுக்கு மோர் விடுவோம்? எலுமிச்சம்பழம் புளிப்பு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் பிடிக்கணும். எலுமிச்சம்பழம் பிடிச்சா வடை காஞ்சு அறுக்கும் பொழுது அது என்ன செய்யணும், பல்லெல்லாம் ஒட்டும் ஒரு மாதிரி. இது மோருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், அது மாதிரி இருக்காது. அதுக்காக தான் மோரை ஊற்றணும். ஆறுன விட்டாதான் நடக்கு, இல்லைன்னா தெரிஞ்சிடும்ல. சரி, ஆமாம். கடைஞ்சி வச்ச மோர் 1 டம்ளர் விடுறேன். கெட்டி மோர். ஸோ இதெல்லாம் நல்லா இப்போ ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம அப்படியே அந்த பிளாஸ்டிக் ஷீட்டில் விட்டுற வேண்டியது. இதோட கன்சிஸ்டன்சி என்னம்மா? இது ஆறுனோன்னு கெட்டியாகிடும். கெட்டியாகும்ல. அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, வெந்நீர் வந்து லேஸ் சூடாக வச்சுக்கணும். ரொம்ப பச்சை தண்ணியாக விடக்கூடாது. லேஸ் சூடாக வச்சு வேணும்னா கொஞ்சம் விட்டுட்டு அது மாதிரி விடணும். ஓஹோ, ஆறுனோன்னா ரொம்ப கெட்டியாகிடுச்சுன்னா விடுறதுக்கு முடியாமல் இருக்கும்ன்றதுக்கு சொட்டு பச்சை தண்ணியாக, ரொம்ப பச்சை தண்ணியாக விடாமல் லேஸ் வெந்நீர் சூடு அதை விட்டு கொஞ்சம் கலரின்ட்டு அப்படியே திருப்பி அப்படியே விட்டுக்கலாம். ஓகே, மாடியில் போய் வச்சுண்டு இப்போ இந்த ஷீட்லாம் நல்லா தண்ணி தடவிண்டாச்சு. எண்ணெய் தடவிண்டோன்னா நாள் பட வச்சுக்கிறச்ச எண்ணெயோட வாசனை வந்துடும். ஸோ தண்ணியே தடவிக்கோங்க. மூணு நாள் நல்லா வடம் காஞ்சிடுத்து. இப்போ இதை வந்து நல்லா ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டு நீங்கள் வருஷத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஈரக்கையால் மட்டும் எடுக்கவே கூடாது. நல்லா சூடான எண்ணெயில் போட்டு மிதமான தீயில வச்சு நல்லா இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். ஜவ்வரிசி வடாம் நம்மளுக்கு ரெடி.